விஷ்ணு வர்சஸ் அர்ச்சனா ஒரு செம்ம சண்டை ஒன்று நேற்று நைட் நடந்திருக்கு. என்ன காரணம், என்ன ரீசன், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ்ணுவுக்கும் அர்ச்சனாக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது முந்தா நேற்றுலேருந்து. அந்த அக்ரி டிஸ்அக்ரி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கு எதிராக விஷ்ணு சொன்ன பல வார்த்தைகள், பல விஷயங்கள், பூர்ணிமா வந்து விஷ்ணுவுக்கு எதிராக சொன்ன பல வார்த்தைகள், பல விஷயங்கள். ஸோ இதில் தான் அந்த பிரச்சனை கிரியேட் ஆச்சு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருச்சு, அர்ச்சனாக்கும் விஷ்ணுக்கும். அர்ச்சனா வந்து பூர்ணிமாவுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது இவர் யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வட்டியும், ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தார், இப்போ ஒரு மாதிரி இருக்கார், இனிமே ஒரு மாதிரி இருப்பார். யார் யார்கிட்ட இவருக்கு பேசணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போய் பேசியிருக்காரு. யார் யார்கிட்டெல்லாம் வந்து இவருக்கு காரியம் நடக்கணுமோ அங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அர்ச்சனாவுமே ஒத்துக்கிட்டாங்க. அது தினேஷ் இவருக்கு விஷ்ணுவுக்கு சுத்தமாக பிடிக்கல. உட்காந்து பேசிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் நான் அவன்கிட்ட பேசுகிறத நீ இப்படி வந்து இப்படி தொடுவ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்து விஷ்ணு கிளம்பிடுறாரு அங்கேருந்து. அதில் ஆரம்பித்தது விஷ்ணு தொடர்ந்து பல இடங்கள்லையும் அர்ச்சனாவை வந்து குத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஃபீல் அர்ச்சனாவுக்கு வருது. நேற்று நைட் என்னாச்சு, இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தினேஷ் வந்து அர்ச்சனாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, ஃபுல் எபிசோட் ரிவ்யூவில் பார்த்தோம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நீ வந்து இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, அப்போ நீ வந்து வேலையை இழுத்து போட்டு வைக்கணும் அப்படின்லாம் வந்து சில விஷயங்கள் சொன்னார். ரியாலிட்டி ஷோவாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சால் போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிம்பத்தியில் வரக்கூடிய ஓட்டுகளோ, சிம்பத்தியில் வரக்கூடிய விஷயங்களோ, இப்போ தினேஷுக்கு வந்து அவர் 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 செய்கிற வேலைக்காக ஒரு சில ஓட்டுகள் கிடைக்குது, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும், ஒரு ஆள் தான் அப்படி இழுத்து போட்டு செய்வாங்க. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, எல்லாத்துலேயும் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நேற்று தினேஷ் வந்து அர்ச்சனாட்ட ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. நீ அதை பற்றி கவலைப்படாத, விஷ்ணு கூட சண்டையை அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படிலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்தார். விஷ்ணுக்கும் இவங்களுக்கும் எதில் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டான்ஸ் ஆடுறதை பற்றி பேசுகிறாங்க. நான் உள்ளே ஒரு மிரர் வச்சுருக்கேன், அதில் தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு. அப்போ விஷ்ணு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பதிய வச்சிட்றேன் மிரரில், எல்லாம் வந்து உனக்கு இதாகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அர்ச்சனா கேட்குறாங்க, என்ன உங்கள் பேச்செல்லாம் கொஞ்சம் தினிசாக இருக்குது, அந்த சுட்டி குழந்தை போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வன்மை வந்துருச்சு போல் இருக்கு, கவுண்டர் பயங்கரமான ஒரு வெறித்தரமான கவுண்டர்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பித்து ரெண்டு பேரும் மாற்றி பேசி அது ஒரு சண்டையாக மாறுது. அந்த இடத்துல அர்ச்சனா லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க விஷ்ணுவை. விஷ்ணுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுகிற மாதிரி அர்ச்சனாட்ட பேச மாட்டார். இன்றைக்கி சவுண்ட் ரேஸ் ஆகலை, வாய்ஸ் ரேஸ் ஆகலை, பூர்ணிமாட்ட பேசுன அளவுக்கு அந்த இதாகலை, எந்திரிச்சு போயிட்டாரு. எந்திரிச்சு போனதுக்கப்புறம் திருப்பி வந்து உட்காரும்போது தான், நான் இருக்கும்போது வரமாட்டேன், நீங்கள் திரும்பி வரீங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க. ஸோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை அர்ச்சனா வந்து கையில் எடுத்துடுறாங்க. ஸோ இவங்க வந்து எல்லா இடத்துலையும் கேமராக்காக சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு பதிவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு தோணுது. கேமராக்காக தான் எல்லாருமே உள்ளே இருக்கீங்க, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும் எல்லாத்துக்கும். சப்கான்ஷியஸாக வந்து நம்ம கேமரா முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பதிவாயிரும். பட் இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க பல ஆட்களை விட பெட்டர் அர்ச்சனா அப்படின்னு வெளியே இருக்க ஆட்களுக்கு தோணுது. உள்ளே இருக்க பல ஆட்களை விட பெட்டர் அர்ச்சனா, அதனால தான் அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட்டுகள் ஜாஸ்தி. ப்ளஸ் அந்த மீட்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க, தவறுகளை செஞ்சாங்க, அதை திருத்திக்கிட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்க காரணம். விஷ்ணு அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, தனக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே விஷ்ணு ஆதரவாக இருந்திருக்காரு. யார் தன்னை கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள விஷ்ணு வந்து சிதைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க, யார் சைடு நியாயம் இருக்குது.